புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்திட வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் சு. அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி 23 தொகுதிகளில் செப்டம்பர் 20 முதல் 26ஆம் தேதி வரை தொடர்ந்து 7 நாட்களுக்கு நியாயப்பாதை யாத்திரை நடைபெற்றது. அதன் நிறைவு நாளான வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் மணவெளி தொகுதி அரியாங்குப்பம் தொகுதி வழியாக யாத்திரை வந்தடைந்து அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார், தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ், கேரள சுபாஷ், திண்டுக்கல் சதீஷ், கர்நாடகா கிரண், கோயம்புத்தூர் வேலுமணி ஆகியோர் அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவர்கள், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா R. K. அனந்தராமன், துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி, வட்டார தலைவர் ஐயப்பன், சிறப்பு அழைப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், இந்திரா நகர் ராஜ்குமார், பொதுச் செயலர் திருமுருகன், சங்கர், வர்த்தக பிரிவு செந்தில் குமரன், மணவெளி வட்டார தலைவர் நடராஜன், காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மகளிர் காங்கிரசார், சேவாதளம் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 7 நாட்கள் நடைபயணத்தில் கலந்து கொண்ட தேசிய தோழர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகிகள் கோவிந்தன், சங்கர் பாபு, புஷ்பராஜ், சிவசங்கரன், வேல்முருகன், பழனிவேல், ஹேமாவதி, செல்வம், ராமநாதன், திருநாராயணன், சத்யசீலன், சசிகுமார், தாண்டவராயன், ஆறுமுகம், குணபூஷணம், காளிமுத்து, சங்கர், ராமராஜ், சீனிவாசன், தனகிருஷ்ணன், கடலூர் கோபி, புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், பெருமக்கள், பொறுப்பாளர்கள், அனைத்து பிரிவுகளை சார்ந்த கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.